சவுக்கு சங்கரா மாறுவதற்கு அடித்தளமிட்ட நாள் என்று இதை எடுத்துக்கொள்ளலாம். 17/7/2008 அன்று தான் லஞ்ச ஒழிப்புத்துறையில் பணியாற்றி கொண்டிருந்தேன். அன்றைக்கி தான் முதல் முறையாக கைது செய்யப்பட்டு காவல்துறை கஸ்டடியில் வச்சு இரவு முழுக்க அடி. அதுதான் என்னை சவுக்கு சங்கராக உருவாக்கியது. அன்னைக்கு அந்த கைது நடக்கலைன்னா இன்றைக்கி லஞ்ச ஒழிப்புத்துறையில் மேலாளராக, ஒரு குரூப் பி ஆஃபீஸராக, குரூப் 2 ஆஃபீஸராக பணியாற்றி கொண்டிருந்திருப்பேன். இந்த அதிகாரிகள்லாம் பார்த்து, சார் வணக்கம் சார், சார் கரெக்டாக பேசுகிறீங்க என்று இந்த அதிகாரிகளிடம் கெஞ்சி கொண்டு மன்றாடி கொண்டு இருந்திருப்பேன். எனக்கு இப்போது இந்த 18 ஆண்டுகள் கழித்து திரும்பி பார்க்கும்போது அந்த கைதுக்காக வருத்தப்படுகிறீர்களா என்று என்னை பார்த்து கேட்டால் மகிழ்கிறேன். இன்றைக்கி லட்சக்கணக்கான மக்கள் ஒரு நாளில் நம்மளை பார்க்குறாங்க. நான் பேசுகிறத அரசியல் கட்சி தலைவர்கள் உற்று நோக்குகிறார்கள், மக்கள் நம்புகிறார்கள், மக்கள் பெரிதும் விரும்புகிறார்கள். லஞ்ச ஒழிப்புத்துறையில் இருந்திருந்தேன்னா இந்த கஷ்டத்தை நான் அனுபவிச்சிருக்க மாட்டேன் ஒழிய மக்களுக்கு இவ்வளவு செய்திகளை எடுத்து சொல்ல முடியாமல் போயிருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இன்றைக்கி இவ்வளோ விஷயங்கள் தம்பி கற்றுக்கிறான், விஷயத்த நீங்கள் கற்றுக்குறீங்க. இதை செய்திகளை எடுத்து சொல்கிறோம் அப்படின்றது மட்டும் சுருக்கிடாமங்க சார். இன்றைக்கி காவல்துறையால் அதிகார துஷ்பிரயோகம் நடக்குதானா? நடக்குது. ஆனால் அது கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறதா பார்க்குறேன் சார். உங்களுடைய அதில் ஒரு பங்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன்.